கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே அநியாயம் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அநியாயக்காரன் அல்ல என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய நிலைமைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், இது ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இல்ல என்றத தெளிவாகவே ரப்புல் ஆலமீன் சொல்றார். ஒரு சிலர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பல வகையான அமைப்புல ரப்புல் ஆலமீன் சோதிக்கலாம். ஹதீஸ்ல தெளிவாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் தான், இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் விரும்பினான் என்றா இப்தலாஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவருடைய மஹப்பத்தின் காரணமாக, அவருடைய இரக்கத்தின் காரணமாக அவன் செய்யலாம். எனவே என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து, இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்காக விருப்பமான ஒரு கூட்டம் இருக்கிறதாக இருந்தா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பலஸ்தீன்ல நாங்க பாக்குறோம் ஒரு கூட்டம் முழு முஸ்லிம் உம்மா உடைய ஃபர்ல் கிஃபாயாவை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை தியாகம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. முழு உலகம் அந்த அநியாயத்தை பார்த்து கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் விரும்பினான் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். எனவே அவர்களோடு அல்லாஹ் முஹப்பத் இல்ல என்றது கருத்தல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வெறுக்கிறான் என்பது கருத்தல்ல. ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். எனவே ரப்புல் ஆலமீன் இடத்துல பெரிய பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக விருப்பமான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முழு கோடிக்கணக்கான மக்கள், இதுக்கு முன்னால் உலகத்துக்கு வந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து இதுவரை காட்டும் உலகத்துல வந்த, இதுக்கு பின்னால வரப்போற கோடிக்கணக்கான மக்கள்ல அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆக கூடையாக சோதிச்ச மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆக சிறந்த மனிதன் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சோதிக்கிறார். இது அல்லாஹ்வுடைய வேதனை அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மஹப்பத்துக்கு அடையாளம். சில நேரங்கள் ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஆள், ஒரு மெலிந்த ஒரு ஆள் வாரார், அவரோட ரொம்ப பாசம் இரக்கம் வைக்கிறார், அந்த மஹப்பத்துல கட்டி அணைக்கிறார், அவர் மஹப்பத்துல தான் கட்டி அணைக்கிறார். ஆனா வருத்தமாக இருக்கு, சொல்லுவா வருத்தமா இருக்குது, அதை நான் மஹப்பத்துல கட்டி முடிக்கிறேன் தான் என்று சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நோவின கொடுக்கிறது நோக்கம் அல்ல, முஹப்பத் எடுத்து காட்டுறதுதான் நோக்கம் அந்த ரப்புல் ஆலமீன். எனவே சிலர்களை ரப்புல் ஆலமீன் சோதிச்சு கொண்டே இருப்பான். அவனுடைய இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் பெரும் பெரும் அந்தஸ்துகள் அல்லாஹ் தருவான். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய அதிகமான மக்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தா வந்து சொல்லுவாங்க, ஹஸ்ரத் சரியான பிரச்சனையா இருக்குது, சரியான நோயா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நிம்மதி இல்லாத நிலைமை இருக்குது, தற்கொலை செய்யணும் என்ற ஒரு நிலைமை வருவது, சரியான கஷ்டம், சிரமம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் என்ன எங்களுக்கு எடுத்து காட்டுவாங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படியா கொண்ட ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான, சிரமமான, நெருக்கடியான, உள்ளம் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை வருவதா, அது அல்லாஹ்வுடைய சோதனை அல்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வேதனை. சோதனையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் உள்ளத்தை பறிகொடுக்க மாட்டாங்க. அந்த சோதனையில் உள்ளவர்களுடைய உள்ளம் அல்லாஹோட சோதனை கூட 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 அவர்களுடைய தொடர்பு கூடிக்கொண்டே போகும் ரப்புல் ஆலமீனோட. ஒரு நாளும் அல்லாஹ்க்கு குறை சொல்லவே மாட்டாங்க. நீங்க பாக்குறீங்க பலஸ்தீனுடைய மக்களுடைய ஹாலாத்துல, சஹாபாக்களுடைய ஹாலாத்துல நீங்க பாக்குறீங்க, ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு فما زادهم إلا إيمانا وتسليما. خندقுடைய போர் களத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவர்களுடைய உள்ளங்கள் தொண்ட குழியில வந்து அப்படியே இருவிட்டு வித்தியாசமான சிந்தனைகள் வருது, என்ன நடக்க போகுது, பயங்கரமான ஹாலாத். இந்த நேரத்துல தான் சஹாபாக்களுடைய வார்த்தை, ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அவருடைய ரசூலுடைய வாக்குறுதி இதுதான். என்ன வாக்குறுதி? உங்களை சோதிச்சே தீர்வோம் என்பது. எனவே அவர்களுடைய ஈமான் கூடிச்சு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சோதனையுடைய நேரத்துல.
என்னடா வேற ஆள் இல்லாததுக்கா எங்களுக்கு இப்படி பிரச்சனை வரணும், என்ன வாழ்க்கை இப்படிதானே வைத்துக் கொண்டிருக்குது, ஏண்டா உலகத்துக்கு வந்தேன், எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை. இல்ல இல்ல, ஒரு மூமினுடைய உள்ளத்துல அப்படி வரவே வராது. அந்த சோதனைக்குள்ள அவர் இன்பத்தை காணுவார். ஆனா அப்படி இல்ல. அதிகமான மக்களுடைய ஹாலாத், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த நெருக்கடி, இப்படி பிரச்சனை, நிம்மதி இல்லாத நிலைமை என்று செல்லக்கூடிய நேரத்துல இதையும் குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுட்டாரா. எனவே முதலாவது என்ன பார்க்கணும் என்றா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பங்கா. யார் எங்களுடைய உபதேசங்களை புறக்கணித்து உலகத்துல வாழ்றாங்களோ, எங்களை மறந்து உலகத்துல வாழ்றாங்களோ, பாவத்துக்கு மேல பாவங்கள் செய்யறாங்களோ, ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்க உருவாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நெருக்கடி ஏன் வந்துச்சு, உள்ளத்துல கஷ்டமான ஒரு நிலைமை ஏன் வந்துச்சு, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் தான் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பேசுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, யாரு வட்டியுடைய பாவத்துல சிக்குவாங்களோ, குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, யதஹப்பதுஹுமுஷ் ஷைத்தானு மினல் மஸ். அவன் காலையில் எழும்பக்கூடிய நேரத்துல ஷைத்தான் பிடிச்சவன போல இருப்பான். அவனால அவனுக்கும் பிரச்சனை, அவனால மற்றவனுக்கும் பிரச்சனை. ஏன்? அவனுடைய பாவம். அந்த பாவத்தின் காரணமாக நிம்மதியற்ற நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கினார். ஹதீஸ்ல கூட, சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான், இன்னர் ரிஸ்க லா யஹ்ருமுல் அப்து பிதம்பின் யுஸீபுஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதின ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்குவான், அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. பாவத்தின் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகும், ஒரு நிம்மதியற்ற நிலைமை உண்டாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ்வ புறக்கணித்து உலகத்துல மறந்த நிலைமையில வாழ்றாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தானை காட்டிடுறான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அந்த ஷைத்தான் அவருடைய நண்பனாக மாறிடுவான் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில போனோகிராஃபில இருக்கிறார், ஜினால இருக்கிறார், தூள்ல இருக்கிறார், ட்ரக்ஸ்ல இருக்கிறார், பாவத்தில் ஈடுபடுறார், பாட்டுகளை பார்க்கிறார், பெண்களை பார்க்கிறார், படங்கள்ல இருக்கிறார், ஹராத்த செய்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு ஷைத்தான அல்லாஹ் காட்டிடுவான், அந்த ஷைத்தான் அவனுடைய நண்பனாக மாறிடும். முதலாவது விஷயம், வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலைமை அல்லாஹ் உண்டாக்குவான். மனைவியோட இன்பம் இருக்காது, பிள்ளைகளோட ஒரு சந்தோஷம் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு முசீபத். ஏன்? இவர் பாவம் நிறைந்தவர், அவரோட ஒரு ஷைத்தான் அல்லாஹ் சாத்திருக்கிறான். எப்ப பாவிகளோட சூழல்ல இருப்பாரோ அவருக்கு ஒரு சூழல் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா அந்த ஷைத்தானோட வருவார். மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, உம்மா வாப்போட பிரச்சனை, அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அடுத்த வகை காரணம் அல்ல, இவர் தான் காரணம். அந்த ஷைத்தான் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி உண்டாக்க மாட்டார். ஏன்? இவரோட ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்தில் அதிகமான மக்களுடைய ஹாலாத் மொபைல் என்று ஒன்று வந்த என்ன சொந்தமான ஒரு கருத்து, அதுவும் என்ற சொந்த கருத்து. உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்றதுக்காக வேண்டி மெஷின் இருக்குது. பிரஷரை செக் பண்ணணுமா, உங்களுக்கு கொலஸ்ட்ராலை செக் பண்ணணுமா, உங்களுக்கு சுகரை செக் பண்ணணுமா, இதுக்கு எல்லாமே மெஷின் இருக்குது. ஒரு மனிதனுடைய தக்குவாவை செக் பண்ணணுமா, என்ற சொந்த கருத்து. ஒருத்தருடைய தக்குவாவை செக் பண்ணணும் என்றா அவருடைய மொபைலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை செக் பண்ணுங்க. அவருடைய உள்ளம் சொல்லணும், இந்த மொபைல் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா இல்லையா, என்ன நேரத்தை வீணாக்குது, என்ன கண்ணு ஹராத்துல போடுது, என்ன காது ஹராத்துல போடுது, என் உள்ளங்கள்ல தேவையில்லாத சிந்தனைகள் உண்டாக்குது. எனவே இந்த மொபைல் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா, நரகத்துக்கு கொண்டு போகுமா? எனவே எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ அதுதான் இந்த தக்வாவுடைய லிமிடேஷன் என்றதை நானும் நீங்களும் விளங்கிக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கே பயப்படுறார், மனைவிக்கு காட்டுறதுக்கே பயப்படுறார், மனைவி ஹஸ்பண்டுக்கு காட்டுறதுக்கு பயப்படுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஏன்? அவ்வளவு தவறுகள் அதுக்குள்ள இருக்குது என்பது அவருக்கு தெரியும். எனவே ஒரு நிம்மதியற்ற நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உண்டாக்குறார். இதுதான் முதலாவது காரணம். குர்ஆன் சுன்னஹ் அடிப்படையாக பாவம் அது அவருக்குள்ள உள்ள ஒரு விஷயம். குர்ஆன் சுன்னஹ் செல்லக்கூடிய இன்னொரு விஷயம் தான், ஒரு மனிதன் வாழ்க்கையில பிரச்சனைகள், சிக்கல், நெருக்கடி வாரத்துக்கு இரண்டாவது முக்கியமான காரணம் தான் அவருக்குள்ள பாவம் செய்வது வந்து, இரண்டாவது அவரை தாண்டி அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நிலைமைக்கு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அநியாயம் இருக்குது ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்கவே உண்டாக்காது.
அது அவ்வளவு பெரிய ஒரு முசீபத். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஸயஅலமுல் லதீன ஸலமூ அய்ய முன்கலபி யன்கலிபூன். அநியாயக்காரர்கள் எந்த படுகுழியில போயிட்டு சிக்க போறாங்க, மாட்ட போறாங்க, கடைசி முடிவு என்னன்றத அவசரமாக விளங்குவாங்க என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அநியாயம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிம்மதிய, சந்தோஷத்தை, கண்ணியத்தை இல்லாமல் அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் இருந்து பழி வாங்கியே தீர்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிதாபுல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய கிதாப்ல ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. அநியாயம் என்ற அந்த பாபுக்கு கீழே ஒருவர் ரோட்ல இருக்கிறார், அவருடைய ஒரு கைதான் இருக்குது. அவர் கத்திக் கொண்டிருக்கிறார், மையராணி லா யظلمن احدا. யார் என்னைய பாக்குறாங்களோ அவங்க வேற யாருக்குமே அநியாயம் செய்யவே மாட்டாங்க. இதே சிலர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு நடந்த செய்தியை சொல்லுங்களே, கதையை சொல்லுங்களே. அவருக்கு ஒரு கை தான் இருக்குது, மற்ற கை இல்ல. அவர் சொல்றாரு, எனக்கிட்ட வாங்க, படிப்பின தரங்க, ஏண்ட கதையை கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க. கேட்டாங்க, என்ன கதை? சென்னை ஒரு நாள் நான் ரோட்ல போக்கல, ஒருத்தர் ஒரு பெரிய மீனொண்ட எடுத்துக்கொண்டு போறார், மீனை பிடிச்சு கொண்டு போறார். எனக்கு அந்த மீனை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த மீனை தாங்களே. அவர் சொன்னார், நான் ஒரு பக்கீர் மிஸ்கீன், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு மீனை பிடிச்சு கொண்டு போறேன். என்ன குடும்பத்துல எல்லாமே பசியில இருக்கிறாங்க, நான் இதை விற்க தயார் இல்ல. நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீனை அப்படியே பறச்சு எடுத்து, ஏன் அவ்வளவு ஆசை வந்துச்சு, அந்த மீன் எடுத்துக்கொண்டு போனேன் என்று சொன்னார். அந்த மீனை எடுத்துக்கொண்டு போறாரு. போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இன்னும் செட்டே இல்ல, பிடிச்சு கொண்டு போறார். எனவே நான் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் என்ற பெருவிரல கடிச்சிச்சு என்றுதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கு பின்னால அந்த இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, அவ்வளவு வருத்தம். அடுத்த நாள் காலையில நான் ஒரு ஹக்கீம் கிட்ட, ஒரு டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் சோதிச்சு பரிசோதிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த விரலை வெட்டி போட இல்ல, அதனுடைய பாய்சன், அதனுடைய நஞ்சு உங்களோட முழு உடம்புக்குள்ள போய்க்கிறோம் என்றுதான். பெருவிரல எடுத்து போட்டாச்சு, ஆனாலும் வருத்தம் நிக்கல. அதுக்கு பிறகு மணிக்கட்டில இருந்து கையெடுத்து போட்டாச்சு, வருத்தம் நிக்கல. எல்போல இருந்து கையெடுத்து போட்டாச்சு, வருத்தம் நிக்கல. ஷோல்டர்ல இருந்து கையெடுத்து போட்டாச்சு, ஆனா வருத்தம் நிக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், டாக்டரை கைவிட்டுற நிலைமை வந்துட்டு இந்த நேரத்துல சில பெரியார்கள் அவரை பார்த்து கேட்டாங்க, ஏப்பா இப்படி ஒரு சோதனை உனக்கு, இன்னும் வருத்தம் இப்ப வெற்றத்துக்கு என்ன இருக்குது? சொன்னாங்க, எங்கட பார்வையில இது உனக்கு நோய் அல்ல, வேறொரு பிரச்சனை தான் என்பதான். நீ நினைச்சு பார், உனையால் ஏதாவது அநியாயம் நடந்திருக்குதா? இந்த நேரத்தில் எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வருது. இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, அந்த மனுஷனை தேடி வைத்து மன்னிப்பு கேட்டுக்கோ, இல்லாட்டி உனக்கு ஒரு நாளும் நோய் சுகமாகும். எனவே நான் தேடி போனேன், அந்த வீட்டை கட்டினேன். அந்த வீட்டுள்ள ஆளுக்கு சொன்ன, எனக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா? அவருக்கு என்ன ஞாபகமே இல்ல. நான் அந்த சம்பவத்தை ஞாபகம் ஊட்டினேன். நான் நீங்க மீனை பிடிச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த மீனை எடுத்தவன் நான் தான் என்பதாக சொன்னேன். அப்ப சொன்னாரோ எனக்கு ஞாபகம் வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم يرجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن اذا كنت مقتدرا. நீங்க ஒரு சக்தி பெற்றவராக இருக்கிறீங்க, ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆளாக இருக்கிறீங்க, நீங்க ஆனா யாருக்கும் அநியாயம் செய்ய வேணும். இரண்டா அநியாயம் இருக்குது, அதனுடைய முடிவு அது கை சேதமே, கை சேதம் தான். தனாமு ஐநாக வல் மதுமு முன்தபிஹு. நீ அநியாயத்தை செஞ்சு நிம்மதியாக படுக்க போறாய், ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் அவருக்கு தூக்கமே வருவதில்லை. அட எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு அடிச்சு போட்டாரு, என்ன சொத்து எடுத்துட்டாரு, அழுவுறது மட்டும் இல்ல, அவருக்கு தூக்கமே போவதில்லை. நீ அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா படுக்க பார்க்கிறாய், ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் அவருக்கு தூக்கம் வருவதில்லை. அவர் விழுத்து 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 உனக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல பத்வா செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனா மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்லை என்பதான். அல்லாஹ் ஒரு நாளும் தூங்க மாட்டான். அல்லாஹ் இந்த முழு விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க நினைக்கவானும் அநியாயம் என்று சொன்னா வீட்டுக்கு வெளியே என்றது மட்டும்தான் என்று. சில நேரத்துக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறோம், மனைவிக்கு அநியாயம் செய்யறோம். அந்த பலகீனமான படைப்புக்கு கைய விரிச்சு அடிக்கிறோம், அவருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு சக்தி இல்ல. அவ ஒரு தவறு செஞ்சிருப்பா, அவட தவறுக்கு மேல நாம அடிக்கிறது இருக்குது, அதுவும் அநியாயத்துல சேர்ந்ததுதான். அல்லாஹ் ஒரு நாளும் மனைவி மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
எனவே அநியாயம் என்று சொன்னா உலகத்தை நினைக்க வாழ வசதிக்கு வீட்டுக்குள்ள நினைங்க, புள்ளையில நினைங்க. அந்த புள்ளைகளுக்கு நாங்க செய்யறதுக்கு அநியாயம் செய்யறோம், மனைவிக்கு அநியாயம் செய்யறோம், உம்மா பாப்பாக்கு அநியாயம் செய்யறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப என்ன நடக்குது? அந்த வீட்டுக்கு போனவர் கேட்கிறார், அந்த இரவுல நான் உங்களோட மீன் எடுத்தேன், நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா என்பதாக கேட்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இரவில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் பெருசா ஒன்றும் பதுவா செய்யல, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்க்கு சொன்னேன், யா அல்லாஹ் அந்த மனிதன் அவருடைய பவரை காட்டினார், யால நீ உண்ட பவரை காட்டு என்று மட்டும்தான் சொன்னேன் என்கிறார். அது போதும். அவரை பவரை காட்டினார். என்ன பவர்? அடிச்சு என்ன மீன் எடுத்து கொண்டு போனார். யால நீ உண்ட பவரை காட்டு என்று மட்டும்தான் கேட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப கெஞ்சி மன்னிப்ப கேட்கிறார். நான் மன்னிச்சிட்டேன் என்று சொன்ன உடனே இவருடைய வருத்தம் அல்லான்னு பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல நாங்க நினைக்கிறோம் என்ன, அதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இல்ல இல்ல, நீ செய்யக்கூடிய பாவம் தான் பிரச்சனை. இரண்டாவது, இல்ல இல்ல, நீ செஞ்ச அநியாயம் தான் பிரச்சனை. மூணாவது, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒரு சமூகமாக குடும்பமாக வாழக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் குடும்பத்துக்குள்ள ஒத்துமையாக வாழ்றோம். குடும்பத்துக்குள்ள ஒத்துமையாக வாழ்றது, உம்மா வாப்பா மனைவி மக்கள் பிள்ளைகளோட, அதே மாதிரி மாமா மாமி தாத்தா நானா தம்பி தங்கச்சி, அதே மாதிரி அந்த குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கிறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார். யாரு உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ, மாமா மாமியோட கோபம், உம்மா வாப்பாவோட கோபம், மனைவியோட கோபம், பிள்ளைகளோட கோபம், சகோதர சகோதரிகள் கோபம், உள்ளங்கள் பிரிஞ்சு வாழ்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக லஹுமுல் லஅனது, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்குது. காரணத்தை இல்ல இல்ல, அவங்க தான் எங்களுக்கு அப்படி செஞ்சாங்க, இவங்க தான் எங்களுக்கு இப்படி செஞ்சாங்க, அவங்க மோத்துக்கே முடிக்க வேணும், அதெல்லாம் இரண்டாவது. உறவுகளை முறிச்சு உள்ளங்கள் பிரிஞ்சு வாழ்றீங்களா, குர்ஆன் சொல்லுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. வலஹும் சூஉத் தார், அவர்களுடைய வீடு ஒரு கெட்ட வீடாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதாக அல்லாஹ். அந்த வீட்டில் ஒரு நாளும் பரக்கத் இருக்காது. ஏன் உறவுகளை முடிச்சு வாழ்றீங்க, உள்ளங்களை நோவிச்சு வாழ்றீங்க. வீட்டுக்குள்ள மனைவிய, வீட்டுக்குள்ள பிள்ளைகளை, வீட்டுக்குள்ள உம்மா வாப்பவ, சகோதர சகோதரிகளை நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்க. இந்த நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிச்சே தீருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஹதீஸ கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், மன் அஹப்ப ஐ அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் விரும்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும், ரிஸ்க் விஸ்தீரணமாகணும். அதே மாதிரி யாரு விரும்புறாங்களோ நோய் இல்லாம ஈமான் அமலோட அவருடைய ஆயுள் நீடிக்கணும் என்று யாரு விரும்புறாங்களோ என்ன, ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவுகளை முறிக்காம சேர்ந்து வாழுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, இதே ஹதீஸை நான் அடுத்த பக்கம் திருப்பி சொல்றேன். யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க்ல நெருக்கடி வரணும் என்ற ஆசை இருக்குதோ, அதே மாதிரி யாருக்கு ஆயுள் குறையோடும் அவசரமா மௌத்தாகணும், அப்படிதான் வாழ்ந்தாலும் ஈமான் அமல்ல பலகீனத்தோட அல்லது கட்டிலேட நோயில அவருடைய ஆயுள் குறையக்கூடிய அமைப்புல ஆகணும் என்று விரும்புறாங்களோ குடும்பத்தோட சண்டை பிடிச்சி சாவுங்கன்றதுதான் இந்த ஹதீஸில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாசிட்டிவாக சொன்னாங்க, நான் அதே ஹதீஸை நெகட்டிவாக சொல்றேன். அடுத்த பக்கத்தால சொல்றேன். எனவே உங்களுக்கு ஆயுள் குறையணுமா, உங்களோட ரிஸ்க்ல விஸ்தீரணம் இல்லாம பரக்கத் இல்லாத நிலைமை வரணுமா, நோயாளியாக மௌத்தாகணுமா, சண்டை பிடிச்சு சாவுங்கன்றதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காரணங்கள் அதெல்லாம் இரண்டாவது. ஒரு பிரச்சனை இல்லாம கன்ஃபரன்டேஷன், மோத்துக்கு முகம் ஏற்றிக்கொண்டு அடிச்சுக்கொண்டு பிரச்சனை அங்க வாரல இங்க வாரல இல்ல, ஒரு சுமூகமான நிலைமையில மேனேஜ் பண்ணிக்கொண்டு சமாளிச்சு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் சொல்ல குடும்பங்கள்ல பிரச்சனை வராது என்ற, பிரச்சனைகள் வராம இருந்தாதானே புதுனம், உலகமே சோதனை தான், வரதான் செய்யும். ஆனா அடுத்த லெவலுக்கு போய்க்கிறவானம் சமாளிச்சு 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 எப்படியோ போக பாருங்க, சண்டை பிடிச்சு கொண்டு ஏற்றி பேச்சியோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அந்த லெவலுக்கு போய்க்கிறவான் முசீபத் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, ஒரு பெண்மணி அவருக்கு இடுப்புக்கு கீழே பெரிய வருத்தம் இருந்துச்சு, நடந்து கொள்ளலாம். கணவன் செய்யாத மருத்துவம் இல்ல, ஹோமியோபதி ஓணுமா, அக்யூபஞ்சர் ஓணுமா, வெஸ்டர்ன் ஓணுமா, எல்லாமே செஞ்சாச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில ஓதி பார்க்கக்கூடியவர்கள் வந்தாங்க, ருக்கியா செய்யக்கூடியவங்க.
வந்து ஓதி பார்த்ததுக்கு பின்னால சொன்னாங்க, எங்களுக்கு இவக்கு நோய் மாதிரி விளங்கல்ல. அப்ப என்ன, எங்களுக்கு இந்த இருக்கிற இடத்துல பிரச்சனை ஒண்ணு மாதிரி விளங்குது. என்ன பிரச்சனை கேட்டாங்க. கேட்டா பரவாயில்ல, ஓகே இல்லைங்க, இந்த வீட்டு காணியோட சொந்தமாக என்ன இவட கால் இங்க இருக்க பிரச்சனை தான் இருக்கு. கேட்டாங்க என்ன விஷயம். இப்படிதான் வாப்பா மௌத்தாக போல காணிகள் பூமிகள் சொத்துகள் பிரிக்கிற நேரத்துல இப்படி 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 இது தம்பிக்கு கிடைக்க வேண்டியது நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். தம்பி இந்த கோவம் தான், பக்கத்து வீட்டுல பேசாம இருக்கிறாங்க, கதைக்காம இருக்கிறாங்க, உறவுகளை முடிச்சு வாழ்றார். அடுத்த அந்த காணி எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்கிறார். சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் சமாதானமாகினா இவட காலுக்கு அல்லாஹ் சுகத்தை தருவார். வருஷ கணக்கு இருந்தவங்க உடனடியாக போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, சமாதானமாக்குறாங்க, ஒத்துமையாகிறாங்க, எந்த மருத்துவமும் இல்லாம நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நீங்களே உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே பாவம், இரண்டாவது அநியாயம், மூணாவது உறவுகளை முறிச்சு நீங்க வாழ்றது. நாலாவது உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீங்க அடுத்தவர்களை தாழ்வாக கருதுவீங்களோ, அடுத்தவர்களை மதிக்காம நடப்பீங்களோ, அடுத்தவர்களை நீங்க கீழ்த்தரமாக ஆக்க பார்ப்பீங்களோ, அல்லாஹ் அதே சோதனைகள் உங்களையும் அல்லாஹ் போடதான் செய்வார். திருமீதியில வரக்கூடிய ஒரு ரிவாயத், மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவத்தின் காரணமாக குறையாக நினைப்பாங்களோ, தாழ்வாக நினைப்பாங்களோ, அந்த பாவத்தை அந்த தவற இவரை செய்ய விடாம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அதுதான் என்ற புள்ளைய நான் மாணிக்க கல்ல மாதிரி தான் பாதுகாத்துக் கொண்டிருந்தேன், என் புள்ளையில நான் வேற சூழலுக்கு அனுப்பாம நானே போயிட்டு ட்ரப் பண்ணுவேன், நானே போய் எடுத்துக் கொண்டு வருவேன், எப்படிதான் இந்த அராத்துக்கு போனானோ என்று விளங்குதில்லை அதுதான் சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரே ஒரு கேள்வி, நீங்க உங்களோட புள்ளைய ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சீங்க, அது சரி, அதுக்கு அல்லாஹ் கூலிய தருவான். ஆனா ஹராத்த செய்யக்கூடிய அடுத்த பெண்கள், ஹராத்த செய்யக்கூடிய அடுத்த வாலிப ஆண்கள், இவர்களை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க என்ன பேசுனீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல் பலாஉ முவக்கலுன் பில் கவுல், சோதனை வேதனை பிரச்சனை இருக்குது, அது வாயோட சொந்தமானது, வாயோட அது மாட்டிப்பட்டிருக்கிறது. ஏன், அடுத்து வந்த புள்ளையில பார்த்து பாருங்களே, புள்ளையில வளர்க்கிற மாதிரி சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே. நீங்க எப்ப அடுத்தவர்களை பத்தி, அவர்கள் பாவிகளாக இருக்கலாம், பாவத்தை வெறுக்குங்க, பாவிய வெறுக்கவாங்க. எப்ப நீங்க தாழ்வாக அவர்களை மதிக்காம அவர்களை பத்தி பேசுவீங்களோ, அதே பாவம் அதே தவறு உங்களுக்குள்ள உங்களோட குடும்பத்துக்குள்ள உண்டாக்காம அல்லாஹ் அவங்களை மௌத்தாக்க மாட்டான். எனவே நீங்க கூட புல் செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி ஜோன்ல தான் வாழ வச்சிருப்பீங்க, ஆனா மேலால தான் அதாபு வருது. ஏன், அடுத்த வந்து புள்ளைய பத்தி பேச போனீங்க. எனவே புள்ளைய நாங்க சோதிச்சேதான் தீர்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ் பாதுகாக்கலாம், ஆனா நாங்க தேடிக்கொண்டதுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, லவ் சகிர்து மின் கல்பின் லவ் சகிர்து மின் கல்பின் லகஷீது அன் அகூன கல்பன். ஒரு நாயை பார்த்து கொஞ்சம் நான் ஜோக் பண்ணினா, ஒரு நாயை பார்த்து ஒரு பகடி பண்ணினா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானா. மனுஷனை பார்த்து அல்ல, நாயை பார்த்து. அந்த நாயை பார்த்து குறையாக நான் சும்மா ஜோக் கொண்டு அடிச்சுட்டேன், எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்ல நாயாக மாற்றுவானா. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், அதை பார்த்து எப்ப நான் தாழ்வாக குறையாக பார்ப்பேனோ, அல்ல அடுத்த நிமிஷம் அதே நிலைமை அல்ல எங்களுக்கு உண்டாக்குவான். உலகத்திலாக பிரபலியமான ஒரு ஆலிம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்களுக்கு தெரியாமலே இருக்க முடியாது, அவ்வளவு பிரபலியமான ஆலிம். யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு பெரிய அறிவாளி. ஒரு கட்டம் வந்துச்சு, அவர் கடன்ல சிக்கிட்டாரு, கோர்ட்ல கேஸ் முடிஞ்சிட்டு இவர் அப்படியே அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க, அந்த ஜெயில கொண்டு போறதுக்காக வேண்டி வாகனத்தில் இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆளும் உலகத்துல பிரபலியமானவர். அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், என்ன, எனக்கு தெரியும் இந்த சோதனை எனக்கு வந்துச்சு என்று சொன்னார். கேட்டாங்க ஏன்? சொன்னாங்க, 40 வருடங்களுக்கு முன்னால குடுக்கல் வாங்கல்ல பங்களோத் ஆகிற ஒரு மனிதனை பார்த்து யா முஃப்லிஸ், ஏ பங்களோத்காரனே என்று அவனை கொஞ்சம் கேவலமா பேசினான். 40 வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ் என்னைய பங்களோத்தாக்கி ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்க. 40 வருஷம் அல்லாஹ் பார்த்து, நீங்க ஆகப்பெரிய முஃப்தி, ஆகப்பெரிய ஆலிமாக இருக்கலாம், ஆனா எப்படி நீங்க இன்னொருத்தரை பத்தி இப்படி சொல்லுவீங்க? 40 வருடங்களுக்கு பின்னால் அதே நிலைமை வரைக்கும் அல்லாஹ் உண்டாக்கிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்யவே மாட்டான்.
எனவே ஆரம்பத்தில் சொன்னது போல சாலிஹீன்கள் தக்வா உள்ளவர்கள் அவர்களுக்கும் அல்ல நிலைமைகள் அல்ல உண்டாக்கலாம். ஆனா அத சுமக்கக்கூடிய மனோ பக்குவத்தையும் அல்ல தருவான். ரப்பல் ஆலமீனுடைய நெருக்கத்தையும் அல்ல கூட்டுவான். நான் அதை பத்தி இந்த பயான்ல பேசல. நான் சொல்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய பாவம், எங்களுடைய அநியாயம், எங்களுடைய பிரிவினைகள், எங்களுடைய அடுத்த மக்களை மதிக்காத தன்மைகள், இவைகள் சுத்தி 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 பெரிய முசீபத்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அது சுத்தி கொண்டே இருக்குது. எனவே இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரணுமா, நாங்க தௌபா செய்யணும். யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ வைத்து அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்ப பிரிஞ்சு வாழ்றோமோ சேர்ந்து வாழ்றதுக்காக வேண்டிய முயற்சி செய்யணும். யார பத்தியும் உலகத்தில் ஆக கெட்டவன் நான் தான், மற்றவங்க எல்லாமே என்னைய விட நல்லவர்கள் என்ற ஒரு மனோ பக்குவத்தை உண்டாக்கி கொண்டோம் என்றா ரப்பல் ஆலமீன் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.